கர்த்தருடைய நாமத்தினாலே ஒரு முறை கூட உங்களை வாழ்த்துகிறேன். தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் ஆளுகை செய்வதாக. கனம் பண்ணும் கர்த்தர் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சன்னதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும், நான் சொன்ன அந்த வார்த்தை இனி எனக்கு தூரமாயிருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடந்த நாளிலே இந்த வார்த்தையினுடைய பின்னணியத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். ஏலி என்கிற ஒரு மனிதனுக்கும் அவனுடைய சன்னதிக்கும் விரோதமாக அவர்களுடைய துணிகரமான பாவங்களின் நிமித்தம், தேவனுக்கு பயப்படாமற் போனது நிமித்தம், தேவ வார்த்தைகளை அவமாக்கினது நிமித்தம் அந்த ஒரு பெரிய எச்சரிப்பின் வார்த்தை, வருங்காரியங்களை குறித்து தேவன் அங்கே சொல்லுகிறார். தேவன் சொன்னதின்படி அவனுடைய 2 குமாரர்களாகிய ஒப்னியும் பினகாசும் ஒரே நாளிலே மரித்து போகிறார்கள். ஏலி தேவனுடைய பெட்டி பிடிப்பட்டு போயிட்டு என்று அறிந்து அரசனத்திலிருந்து மலாந்து விழுந்து பிடரி எலும்பு முறிந்து போய் செத்து போகிறான். அவனுடைய மருமகள் கடைசி பிரசவிக்கிற கடைசி நொடி பொழுதிலே இருக்கிறாள். அவள் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுத்து இக்கப்பேத் என்று பெயரிடுகிறாள். காரணம், தன்னுடைய மாமன் இறந்து போய்விட்டார், தன்னுடைய கணவன் இறந்து போய்விட்டார், தன்னுடைய மைத்துனர் இறந்து போய்விட்டார். ஆண் வம்சம் எல்லாம் இந்த குடும்பத்தை விட்டு ஒரே நாளிலே அழிந்து விட்டது. இக்கப்போத் என்று பெயரிடுகிறாள். அதற்கு மகிமை இஸ்ரவேலை விட்டு அற்று போயிற்று என்று அர்த்தம். ஆண்டவர் இங்கே சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஆமென். என்னை கனவீனம் பண்ணுதலாகிய அசட்டை பண்ணுகிறவர்களை அல்லது என்னை கனஈனம் பண்ணுகிறவர்களை நானும் கனஈனம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் முழு வம்சமும் கனஈனம் அடைந்து விட்டது. ஆமென் சொல்லுங்களேன். உண்மையாகவே அந்த மனுஷியினுடைய வார்த்தையின்படியே மகிமையும் இஸ்ரவேலை விட்டு அற்று போய்விட்டது. தேவனை கனம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? கனம் பண்ணுகிறார். ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து, தன்னுடைய ஆசாரியர்களை பார்த்து, மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார். நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படுகிறதான பயம் எங்கே? நான் பிதா என்று சொல்லுகிறீர்களே, ஆபிரகாமின் தேவனை, ஈசாக்கின் தேவனை, யாக்கோபின் தேவனுமாகிய எங்கள் பிதா என்று சொல்லுகிறீர்களே, நான் பிதா என்று நீங்கள் சொல்லுவது உண்மையானால் எனக்கு தர வேண்டியதான அந்த கனம் எங்கே என்று சொல்லி அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். நான் உங்களுக்கு எஜமானனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்ப இந்த ஜனங்கள் தொடர்ந்து தேவனை கனவீனம் பண்ணுகிறவர்களாக, அவரை அசட்டை பண்ணுகிறவர்களாக, அவருடைய நாமத்தை குறித்து அவருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதவர்களாயிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்மிலும் அநேகம் பேர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறோம். நமக்குள்ளால தேவனுக்கு பயப்படுகிற பயம் உண்டா என்றால் இல்லை. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையையும் நம்ம கொடுக்கிறோமான்னா இல்லை. அநேக வேளையில கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதான கனத்தையும் மகிமையையும் நம்முடைய சுய நாமத்திற்காக எடுத்துக்கொள்கிறோம். என்னுடைய திறமையினால், என்னுடைய ஞானத்தினால், என்னுடைய பலத்தினால தான் இது நடந்தது என்று சொல்லி தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையையும் நம்முடைய சுயத்திற்காய், சுய நாம மகிமைக்காக எடுத்துக்கொள்கிறோம்.
அது மட்டுமல்ல, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையையும் யாரோ ஒரு மனிதனுக்கு கொடுத்து கனம் பண்ணி விடுகிறோம். தேவ சமூகத்துல தேவனுக்கு கொடுக்க வேண்டியதான தேவன் தந்த ஆசீர்வாதங்களின் பங்கு யார் யாருக்கோ கொடுத்து கனம் பண்ணுகிறோம். நம்மை உயர்த்தி வைத்த உன்னதரை கனம் பண்ணுவதற்கு மறந்து விட்டோம். சொல்லுகிறதற்கு அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் இன்னைக்கு நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்லி அடுத்த பகுதிக்கு நான் போக போறேன். அப்ப தேவன் ஒரு மனிதனை கனம் பண்ண வேண்டுமையானால் அவன் கனம் பண்ணுகிறவனாய் இருக்க வேண்டும். ஒருவன் தேவனுக்கு எதை செய்கிறானோ அதை தேவன் அவனுக்கு திரும்பி செய்வார். நீங்கள் மாறுபடுகிற இருதயமுடையவர்களாயிருந்தால் நானும் மாறுபடுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீ எப்படியோ ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில அப்படிதான் இருக்க விரும்புகிறார். அப்ப கடந்த நாட்கள்ல ஏசாயா 43 அதிகாரம் 23 வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்து, யார் கர்த்தரை கனம் பண்ணுகிறவன், திரும்ப யாரை கர்த்தர் கனம் பண்ணுகிறார் என்று சொல்லி பலி செலுத்துகிறவனை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், கனம் பண்ணுகிறார் என்று சொன்னேன். அந்த பலி என்றால் என்ன, தேவன் எதிர்பார்க்கிற பலி என்ன, எந்த பலியை செலுத்தி ஆண்டவரை புதிய ஏற்பாட்டில் நம்ம கனம் பண்ணணும் என்று சொல்லி சில வேத வசனங்களை உங்களுக்கு ரத்தின சுருக்கமாய் சொல்லி கடந்த வாரத்தில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தோம். அல்லேலூயா. இன்னைக்கு இரண்டாவதாக யாரை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 91 சங்கீதம் 91 14 15 வசனங்களை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன். யாரை? அவருடைய நாமத்தை அறிந்து அவர் மேல் வாஞ்சையாயிருக்கிற மனுஷனை. ஒன்று அவருடைய நாமத்தை அறிகிற அறிவினால் நிரம்ப வேண்டும். அந்த ஏலியினுடைய பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்கிறது. ஓபினி பினகாஸ் என்று சொல்கிற 2 பேர் மேலும் ஒரே நாளிலே தேவன் மரணாக்கினையை செலுத்துவதற்கு காரணம் என்ன? அவர்கள் பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகளாய் இருந்தும் கர்த்தரை அறியாதிருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லும். அவர்கள் கர்த்தரை அறியாதிருந்தார்கள். நீ ஊழியக்காரனுக்கு பிள்ளையா இருக்கலாம், நீ விசுவாசிக்க பிள்ளையா இருக்கலாம், அது இங்கே முக்கியம் அல்ல. ஆனால் கர்த்தரை அறிகிற அறிவு உன்னுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அப்பதான் அவருக்கு பயப்படுகிறதான பயம் உனக்குள்ளே உண்டாகும். அப்பொழுது அவருடைய நாமத்தின் மேல் ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் உண்டாகும். நீ அவரை கனம் பண்ணுகிறவனாய் மாறுவாய், கர்த்தரும் உன்னை கனம் பண்ணுகிறவராய் மாறுவார். அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு மனுஷி, எந்த ஒரு குடும்பம், எந்த ஒரு வாலிபன், கன்னிகை, ஏன் சிறு பிள்ளைகள் கூட கர்த்தரிடத்திலே வாஞ்சையாய் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் கனம் பண்ணுவார். ஆமென். அப்ப தேவ ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, விசுவாசிகளுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பவுல் சொன்னதை போல அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக லாபமாய் இருக்கிறதை நஷ்டம் என்று விட்டுவிட்டால் தான் தேவனை குறித்த அறிவு நமக்குள்ளால வரும். தாவீது தன்னுடைய கடைசி நாட்களில் இஸ்ரவேலை ஆளப்போகிறதான தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு ஒரு அறிவுரை சொல்வார். என் குமாரனாகிய சாலமோனே, நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அது என்ன தெரியுமா? உன்னுடைய பிதாக்களின் தேவனை நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அப்ப கர்த்தரை அறிகிற அறிவு நமக்குள்ளால வரும்போதுதான் அவரை குறித்த வாஞ்சை நமக்கு உருவாகும். அல்லேலூயா. பெற்றவர்களாகிய உங்களுக்குள்ளாலேயே இன்னைக்கு கர்த்தரை அறிகிற அறிவு இன்னும் உருவாகவில்லை. நீங்கள் எதையும் நஷ்டப்பட்டு எதையும் விட்டுவிட்டு தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்வதற்கு விரும்பவில்லை. நம்மில் அநேகமே பெரும்பாலுள்ள ஸ்திதி அறிந்து கொண்டதை போல அவரை எதுவாய் அறிகிறோம்? வியாதியிலிருந்து குணமாக்குகிறவராக அறிகிறோம்.
கானானிய ஸ்திரீ அறிந்து கொண்டதை போல் அவரை யாராய் அறிகிறோம்? பிசாசினுடைய கிரியைகளிலிருந்து, பிசாசினுடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறவராக அறிந்திருக்கிறோம். இன்னும் சிலர் அவரை எப்படி அறிகிறோம்? அவரை ஆசீர்வதிக்கிறவராக மட்டும் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வதிக்கணும். இன்னைக்கு சபையாக நீங்கள் கூடி வந்திருக்கிறதற்கு ஒரு உயர்ந்த நோக்கம் என்ன? உங்களில் எத்தனை பேர் நான் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்கிற நோக்கம் இருக்கிறது. ஆனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என்னுடைய நெருக்கத்திலிருந்து விசாலத்திலே வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி உலக காரியங்களுக்காக தான் சிறிய அறிவை பயன்படுத்துகிறோமே தவிர என்னுடைய ஆண்டவர் யார், அவருடைய தனித்தன்மை என்ன, நான் எப்படி இருந்தால் அவருடைய நாமத்தின் மேல் வாஞ்சையாய் இருக்கிறேன், எப்படி அவருடைய விருப்பத்தையும் தயவையும் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு அவரை நான் சேவிக்க வேண்டும் என்கிற அறிவு நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறது? நம்முடைய பிள்ளைகளில் எத்தனை பேருக்கு நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறோம்? ஒருவேளை நாம் எவ்வளவுதான் கற்றுக் கொடுத்தாலும் அவர்கள் அறியவில்லை என்றால் அதனுடைய பலன்களை அவர்கள் அடைய போகிறார்கள். இன்னைக்கு பிள்ளைங்க கிட்ட நீங்க சொல்ல வேண்டிய காரியங்களை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு நீங்க யாராய் தென்படுகிறீர்கள்? ஒன்று அதிக பிரசங்கியாய் தென்படுகிறீர்கள், அல்லது உங்களுடைய பிள்ளைகளை சாபம் போடுகிறவர்களாய் நீங்கள் தென்படுகிறீர்கள். ஆனால் நீங்கள் உண்மையாய் கர்த்தரை அறிந்து அவருடைய நாமத்தின் மேல் வாஞ்சையாய் இருக்கிறவர்களே ஆனால் கர்த்தரால் நான் கனம் பண்ணப்படுவதற்கு ஆயத்தமாக தேவனை கனம் பண்ணுகிற பாத்திரமாய் இருக்கிறேன் என்கிற தெளிவு உங்களுக்குள்ளால இருந்தா என்ன பண்றீங்க? என் பிள்ளையும் ஆண்டவருடைய நாமத்தின் மேல் வாஞ்சையாய் இருந்து, என் குடும்பம் ஆண்டவருடைய நாமத்தின் மேல் வாஞ்சையாய் இருந்து, என் கணவன் ஆண்டவருடைய நாமத்தின் மேல் வாஞ்சையாய் இருந்து, என்னுடைய மனைவி ஆண்டவருடைய நாமத்தின் மேல் வாஞ்சையாய் இருந்து அவரால் கனம் பண்ணப்பட வேண்டும். ஆண்டவரால் உண்டாகிறதான கனவீனம் சாதாரணமானதல்ல. மனுஷனால் உண்டாகிறதான கனவீனத்தை தேவன் மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆனால் தேவன் ஒரு மனிதனை கனவீனப்படுத்த ஆரம்பித்து விட்டாரே ஆனால் அவருடைய ஆத்துமா ஒரு மனுஷனை விரும்புவதற்கு பதிலாக ஆரோசிப்பதற்கு, வெறுப்பதற்கு ஆரம்பித்து விட்டதே ஆனால், அவர் அசட்டை பண்ண ஆரம்பித்து விட்டாரே ஆனால், தேவ பிள்ளையே, யாரும் உன்னை கனம் பண்ண முடியாது. மனுஷனால் வருகிறதான கனமும் மகிமையும் உன்னுடைய வாழ்க்கையில நிரந்தரம் அல்ல. மனுஷனால் வருகிற கனமும் மகிமையும் மனுஷனாலே இழந்து போவாயா. நீங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல பிரயோஜனமா இருக்கும் வரைக்குதான் மனுஷன் உங்களை பேரளவிலே கனம் பண்ணுகிறார். எப்பொழுது அவர்களுக்கு நீங்கள் பிரயோஜனமா இல்லையோ அதே மனிதனாலே, அந்த மனுஷினாலே, அந்த குடும்பத்தினாலே நீங்கள் லட்சைக்குள்ளாகிறீர்கள். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நீங்கள் காரணத்தை தேடி பார்ப்பீர்கள். ஏன் திடீரென்று இவர்கள் மாறிவிட்டார்கள்? ஏன் இப்படி மாறிவிட்டார்கள்? ஏன் கனவீனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? உங்களுக்கு காரணம் தெரியாம போயிடும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து அவருடைய நாமத்தின் மேல் வாஞ்சையாயிருப்பாயானால், அவருடைய நாமத்தின் மேல் வாஞ்சையாயிருப்பாயானால், அவருடைய நாமத்தின் மேல் வாஞ்சையாயிருப்பமையானால், கர்த்தர் என்கிற நாமத்தின் மேல் விருப்பமாயிருப்பாயானால், உன்னுடைய விருப்பமும் செய்கையும் என் ஆண்டவருடைய நாமமாயிருக்குமே ஆனால் அவர் உன்னை கனம் பண்ணுவதற்கு போதுமான தேவனாயிருக்கிறார். அந்த கனம் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உரியது. கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. பலி செலுத்துகிறவர்களை மட்டுமல்ல, கர்த்தரை அறிந்து அவருடைய நாமத்தின் மேல் வாஞ்சையாயிருக்கிறவர்களை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். அவர் அறிய அறிய அவரை போல நம்ம மாறுவோம். அவருக்குள்ளால இருந்த தாழ்மை நமக்குள்ளால உருவாகும். அவருக்குள்ளால இருந்ததான சகிப்புத்தன்மை நமக்குள்ளால உருவாகும். அவருக்குள்ளால இருந்த அன்பு நமக்குள்ளால உருவாகும். அவருக்குள்ளால இருந்ததான மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கீழ்ப்படிதல் நமக்குள்ளாய் உருவாகும். எப்படியாகிலும் என்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னை அர்ப்பணித்திருந்தாரே, அதே போல தேவ சித்த
சித்தத்தை நிறைவேற்றி மட்டுமே வாழ வேண்டும் என்கிறதான அந்த உணர்வு நமக்குள்ளால வரும். தேவனுடையதான வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்கிறதான அர்ப்பணிக்கப்பட்ட இருதயம் நமக்குள்ளால வரும். நானும் வந்தே கோர்ஸ் சொன்னா போதாது. நீங்கள் உண்மையிலே பெந்தே கோஸ்தே நாளிலே இறங்கி வந்த தேவனுடைய ஆவியை பெற்றுக் கொண்டவர்களே ஆனால் அந்த அனுபவம் உங்களுக்குள்ளாய் உருவாகும். ஆவியானவருடைய வேலையே என்ன? உங்களை கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான சாயலாய் மாற்றுவது. இன்னைக்கு ஏன் நம்மால மாற முடியல? கிறிஸ்துவனுடைய சுபாவங்கள் ஏன் நமக்குள்ளால இருந்து வெளிப்படல? அவரை அறிகிற அறிவிலே விருத்தி அடைவதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கல. பேதுரு சொல்லும்போது அவருடைய அறிகிற அறிவில் நீங்க என்ன பண்ணணும்? விருத்தி அடைய வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும். இதைதான் யோவான் சொல்வார், நான் சிறுகவும் ஆண்டவர் என்னிலே பெருகவும் வேண்டும். கரங்களை கொட்டி அவருடைய கிருபையின் பெருக்கம், அவருடைய பிரசன்னத்தின் பெருக்கம், அவருடைய சாயலின் பெருக்கம் என்னுடைய வாழ்க்கையிலே உருவாவதற்கு நான் என்னை விட்டு கொடுத்து விட வேண்டும். அறியதான் அவருடைய சத்தியத்தின் மேல ஒரு வாஞ்ச வரும். நீங்க நினைக்கிறதெல்லாம் சத்தியம். ஒரு முங்கு, ஒரு எலும்பு, தசமபாகம் கொடுக்கிறதல்ல சத்தியம். இதுவல்ல சத்தியம். சத்தியத்தை அறிகிற அறிவு உனக்குள்ளால வந்துச்சுன்னா நீ மனப்பூர்வமாய் பாவம் செய்ய மாட்டாய். தேவனுக்கு விரோதமாய், தேவ திட்டத்திற்கு விரோதமாய் நீ வாயினால வார்த்தைகளை பேச மாட்டாய், சிந்திக்க மாட்டாய். அவர் செய்த அந்த நன்மைகளை பூரணமாய் அனுபவிக்கும் போது அவருடைய நாமத்தின் மேல் வாஞ்சை பெருகிக் கொண்டே இருக்கும். ஆமென். என்னை கேட்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அவருடைய நாமத்தை அறிந்து அவருடைய மேல் வாஞ்சையாயிருக்கிறவன்னு சொன்னா விருப்பமாயிருக்கிறவன். அல்லேலூயா. விருப்பமாயிருக்கிறவர்கள் தேவனை கனம் பண்ணுகிறார்கள், அவர்களை தேவன் திரும்ப கனம் பண்ணுகிறார். ஆண்டவர் அறிகிற அறிவு வந்துச்சுன்னா சண்டை பண்ண மாட்டீங்க, சமாதானம் பண்ணுகிறவர்களாய் மாறுவீங்க. வலது கன்னத்தில் அடிச்சா இடது கன்னத்தை காட்டி இந்த பக்கம் பேலன்ஸ் ஆகட்டும், இங்க வலிக்குது இங்கேயும் சேர்ந்து வலிக்கட்டும்னு சொல்லி காமிச்சு கொடுத்துக்கிட்டு போகிறவர்களாய் மாறுவீங்க. அததான் இயேசு நமக்கு கற்று தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை அறிகிற அறிவு அதான் எனக்குள்ளால கொண்டு வரும். அடங்கா கிடாரியா என்ன மாத்தாதது. அடங்கி போகிறவனாய், அடங்கி போகிறவனாய், அன்பை வெளிப்படுத்துகிறவனாய், அன்பினாலே சகலவற்றையும் ஜெயிக்கிறவனாய் அவரை அறிகிற அறிவை எனக்குள்ளால சகலத்தையும் உருவாக்கும். நம்ம எல்லாருக்கும் அநேக நினைப்புண்டு. நான் அறிஞ்சிட்டேன். அல்லேலூயா. எதை அறிஞ்ச? பாவத்தை அறிக்கையிடணும், விட்டு விலக கூடாது. நீ அறிஞ்சிருக்கிற அறிவு. ஞானஸ்நானம் எடுத்தாச்சான நீ பெரிய பரிசுத்தவாட்டி. நீ அறிஞ்சிருக்கிற அறிவு. மாசம் கிறிஸ்துவினுடைய சரீரம் என்கிற அப்பத்தை புசித்து ரத்தம் என்கிற ரசத்தை பானம் பண்ணிட்டேன்னா ஒன்ன போல பரிசுத்தவான்கள் இல்ல, நீதான் நித்திய ஜீவனுக்கு ஆளு. ஒரு 4 மணி நேரம் ஜெபிக்கிற ஆளா இருந்தா நான் தட்டாம பரலோகத்துக்கு போய், இருதயத்துல சுத்தம் இல்லாம ஜெபம் பண்ணி என்னத்துக்கு? ஒரு நாளைக்கு ஒரு 25 அதிகாரம் வாசிக்கிற ஆளா இருந்தா, 3 மாசத்துல பைபிளை கம்ப்ளீட் பண்ணி வாசிச்சு முடிச்ச ஆளா இருந்தா அவங்களுக்குள்ளால என்ன நினைப்பண்ணா, கர்த்தர் என் மேல் பிரியமாயிருக்கிறார். ஆனா என்னுடைய வேதம் அப்படி சொல்லி தரவே இல்லை. இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டு விடாதிருக்க வேண்டும். இவைகளை மட்டும் செய்தால் போதாது. இயேசு சொன்னார், அவைகளையும் விட்டு விடாதிருக்க வேண்டும். கரங்களை கொட்டி இவைகளை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மேல் வாஞ்சையாயிருக்கிற அனுபவம், அவர் மேல் விருப்பமுள்ளவளாய் மாறுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ந்து பெருக வேண்டும். அவரை அறிந்து வாஞ்சிக்கிறவனுடைய சுபாவம் எப்படி மாறும் தெரியுமா? எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம், உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அதன் நிழலிலே
வாஞ்சையாய் உட்காருகிறேன், அதன் கனி என் வாக்கி மதுரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நேசருடைய நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறவளாய் மாறுவாள். அல்லேலூயா. நேசர் என்பது யாரை குறிக்கிறது? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர்தான் என் நேசர். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அவர்தான் என் மணவாளன். ஆமென் சொல்லுங்களேன். என்னால் நேசிக்கப்படத்தக்க ஒரே ஒரு தெய்வம் யார் தெரியுமா? எனக்காக அன்பு கூர்ந்து, என் மேல் அன்பு கூர்ந்து தன்னுடைய ஜீவனை கல்வாரி சிலுவையில் எனக்காக கொடுத்தாரே, அந்த ஆண்டவர் தான் என்னாலே அன்பு கூறப்பட வேண்டியவர். ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவன் மேல் வாஞ்சையா இருக்கிறவன் வாஞ்சிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டான். அவன் பிராக்டிகலா கிரியையில வெளிப்படுத்துவான். அவன் என்ன செய்வாள்? தன்னுடைய வாழ்நாள் காலங்களிலே நேசருடையதான நிழலை வாஞ்சிக்கிறவளாய் மாறுவான். நேசருடைய பிரசன்னத்தை விட்டு, நேசருடைய சமூகத்தை விட்டு என்னை பிரிக்கிற என் வாயின் வார்த்தைகளுக்கோ இருதயத்தின் தியானத்திற்கோ கிரியைகளுக்கோ ஒப்பு கொடுக்காதபடிக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் நேசருக்கு பிரியமானதை செய்வதற்கு எல்லா வேளைகளிலும் அவருடைய நிழலை வாஞ்சித்து அவருடைய நிழலிலே உட்காருவான். ஆமென் சொல்லுங்களேன். அப்பொழுது அதனுடைய கனி என் வாக்கு மதுரமாயிருக்கும். அவருடைய சுபாவங்கள் என்னுடைய வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எந்த அளவுக்கு தேவனுடைய பாதபீடத்தில் அவருடைய செட்டைகளின் நிலவிலே வருகிறாயோ அந்த அளவிற்கு அவருடைய சுபாவங்கள், எந்த அளவிற்கு அவரை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து அவர் மேல் வாஞ்சையாய் இருக்கிறாயோ அப்பொழுது அவருடைய சுபாவங்கள் உன்னிடத்திலிருந்து கனியாய் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் தான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. உனக்குள்ள என்ன இருக்கோ அதை தான் வெளிப்படுத்துவ. அது தெரியாம வந்துட்டுனலாம். கனி என்கிற ஒன்று உனக்குள்ளாய் இருக்கிறது உண்மையானால், கிறிஸ்துவின் சுபாவம் உனக்குள்ளால இருக்கிறது உண்மையானால், கிறிஸ்து என்பவர் உனக்குள்ளே வளர்ந்து பெருகி இருக்கிறது உண்மையானால், உன்னுடைய சுயம் அங்கே ஒருபோதும் எட்டி பார்க்காது. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், புது சிருஷ்டியாய் இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். நிழல்ல இருக்கிற நான் இப்ப யாரா இருக்கிறேன்? 2 கொரிந்தியர் 5:17 படி கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் அவருடைய நிழலிலே இருக்கிறேன். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. நீங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறதல்ல கிறிஸ்துவினுடைய வந்து என்ன ஜெபம் பண்ணுவ? தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறது உன்னுடைய வழக்கம் என்ன? ஆண்டவரே லட்டை தாரும், புட்டை தாரும், ஜாங்கிரியை தாரும், பப்சோடாவை தாரும். அவனுக்கு தலையை உடையும், இவனுக்கு தலையை உடையும், அவனை கொன்னு போட ஆண்டவரே. இதுவா ஜெபம்? யார் உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? இதுவா கிறிஸ்துவனுடையதான நிழல்? ஆண்டவர்கிட்ட சீசர் கேட்கிறாங்க. ஒரு வார்த்தை சொல்லும், வானத்தில் இருந்து அக்கினியை இறக்கி அவர்களை அழித்து போட்டுருவோம். நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஆண்டவர் அடுத்த வார்த்தை சொல்றாரு, நீங்கள் இன்ன ஆவியை உடையவர்கள் என்று அறியீர்களா? கரங்களை கொட்டி. ஆமென். அக்கினி இறக்கிற வல்லமை எலியாவுக்கு இருந்தது போல சீசர்களுக்கு இருந்திருக்கலாம். இப்ப ஆண்டவருடைய உத்தரவுக்காக காத்திருக்கிறாங்க. ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அவர்கள் அழிச்சிருவோம். எலியா அழிச்சது போல நம்மமா அழிச்சிருவோம். ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்க இன்ன ஆவியை உடையவர்கள் என்று அறியீர்களா? நீங்க நியாயப்பிரமாணத்தின் ஆவியை உடையவர்கள் அல்ல, நீங்கள் மாம்ச பிரமாணத்தின் ஆவியை உடையவர்கள் அல்ல, கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள். கிறிஸ்துவனுடைய நிழலில் வந்துட்டேன்னா அவருடைய அந்த சுபாவங்கள் உனக்குள்ளால இருந்து வெளிப்படணும். ஒரு நாளைக்கு அந்த சுபாவம் வெளியில வரலன்னா நீ இன்னும் நிழல்ல வரலன்னு அர்த்தம். தூரமா இருந்துட்டு நிழல்ல இருக்கிறேன்னு அர்த்தம். சங்கீதம் 91:1 எடுத்து வாசிச்சு பாருங்க. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். நிழலில் பயிற்று வாரதல்ல வேலை, எப்பவும் நிழலிலே தங்கி இருக்கிற ஒரு அனுபவம்.
கிறிஸ்துவிலே என்னை மறைத்துக் கொள்கிற ஒரு அனுபவம், அததான் அவரை அறிகிற அறிவு எனக்குள்ளால உருவாக்கி அவரை கனம் பண்ணுவதற்குரியதான, அவரால் நான் கனம் பண்ணுவதற்குரியதான வாஞ்சை உடையவனா என்னை மாற்றுகிறது, வாஞ்சை உடையவளா என்னை மாற்றுகிறது. நான் இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணினேன், இத்தனை அதிகாரம் வாசிச்சேங்கிறத விடையும் நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீ எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவிக்குள்ளாய் தேவ சித்தத்தின்படி ஜெபம் பண்ணின, எந்த அளவிற்கு இத்தனை அதிகாரங்களை வாசித்து இத்தனை முறை வேதத்தை வாசிச்சு முடிச்சுட்டு இத்தனை வசனம் எனக்கு மனப்பாடம் என்று நீ சொல்லிக் கொள்கிற உன்னுடைய வாழ்க்கையில எந்த அளவிற்கு வசனங்களை கை கொண்டு நடக்கிறாய், அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளரும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்லவா. உன் வேத வாசிப்பு கடமைக்கானது, உன்னுடைய ஜெபம் கடமைக்கானது. அந்த கடமைக்கான ஜெபம் வேத வாசிப்பு எப்படி மாறுகிறது? பாவமாய் மாறுகிறது. உன்னுடைய ஜெபம் உனக்கு பாவமாய் மாறுகிறது. நீ எல்லா பாவத்திலிருந்து விடுதலையாயிருக்கலாம். பிரமாணத்துக்கு உட்படாத ஜெபம் பாவமாய் மாறுகிறது. ஜாக்கிரதை. நேசரின் நிழலை வாஞ்சித்து அமர்ந்திருக்கிற அனுபவம், அந்த நிழலை விட்டு ஒருபோதும் விலகி போகாத ஒரு அனுபவம், அந்த நிழலிலேயே ஐக்கியம் கொள்ளுகிற ஒரு அனுபவம், கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கிற அனுபவம். அது எந்த சூழ்நிலையும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. அவனை கர்த்தர் கனம் பண்ணுவார். அவள் அந்த குடும்பம் தேவனாலே கனம் பண்ணப்படும். சிம்பிளா புரியும்படி சொல்றேன். கர்த்தராகிய இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருந்த மரியாள் கனம் பண்ணப்பட்டாள், மார்த்தாள் கனவீனம் பண்ணப்பட்டாள், ஏறக்குறைய கர்த்தராலே கடிந்து கொள்ளப்பட்டாள். ஆனால் அந்த மரியாள் பின்பும் பேசப்படுகிறார். கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவரை வாஞ்சித்தபடியினாலே அவர் அவளை நேசித்தார். கரங்களை கொட்டி. அவ பாவியாயிருந்து கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற்றவள். அந்த அன்பு அவளுடைய இருதயத்தை நிரப்பி இருந்தது. நீங்க எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு அவருடைய நாமத்தின் மேல் வாஞ்சையா இருக்கிறீங்க, அவர் மேல் எந்த அளவுக்கு விரும்புகிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த அளவுக்கு அவருடைய சுபாவங்கள் உங்களுக்குள்ளாய் உருவாகி இருக்கிறது. தேவனுடைய நிழல் என்பது நீங்க விரும்பினா போறதும், விரும்பலைன்னா வெளியே நீங்க விரும்புகிறதை எல்லாம் வாழ்ந்து முடித்துவிட்டு, பேசி முடித்துவிட்டு, அனுபவித்து முடித்துவிட்டு, உங்க தேவை வரும்போது தேவனுடைய பாதத்துல நிழலில் வருகிறது தான் உங்க அனுபவம் என்றால் உணர்ந்து கொள் சபையே, தேவனாலே நீ கனவீனம் பண்ணப்படுவாய். அவன் சாதாரண மனிதன் அல்ல, பிரதான ஆசாரியன். ஆரோனின் சன்னதியிலே வந்த பிரதான ஆசாரியன். அவனையும் குடும்பத்தை அவனுடைய வம்சத்தையுமாக்கும் கர்த்தர் கனவீனம் பண்ணி விட்டார். அசட்டை பண்ணினபடியினாலே கர்த்தர் கனவீனம் பண்ணி விட்டார். ஆவியானவர் எனக்குள்ளால இருக்கிறார்னு நினைக்காத, அது சாத்தானுக்கு வேலை, தேவனுக்கு வேலை அது இல்ல. உனக்குள்ளால பரிசுத்தமானதை நடப்பிக்கிறது தான் தேவனுடைய வேலை. உன்னை பொறாமை உள்ளவனாய், உள்ளவளாய், எரிச்சல் உடையவளாய், கோபம் உடையவளாய், மூர்க்கம் உடையவளாய் மாற்றுவதல்ல கர்த்தருடைய வேலை. நிழலில் வாஞ்சித்து இருக்கிறவர், நேசரை வாஞ்சித்து இருக்கிறவள் அவருடைய சுபாவத்தினால் நிரம்புவான். இரண்டாவது மொத்தத்தில் மூன்றாவது வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 31வது வசனம். தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவரை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான், அவனை கர்த்தர் கனம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களேன். தரித்திரனையும் கர்த்தர் தான் உருவாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் போது தரித்திரரை உருவாக்கினது யாரு? கர்த்தர் தான். எல்லாரும் ஐஸ்வர்யவான்களா இருந்தா சில வேளைகளில் தேவனுடைய பிரமாணம் நிறைவேறாம போயிடும். தரித்திரனை இந்த உலகத்தில் வச்சிருக்கிறது ஆண்டவர் தான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய வேலை என்ன? நீங்கள் கர்த்தர் மேல் வாஞ்சையாயிருக்கிறது உண்மையானால், அவரை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து அவர் மேல் வாஞ்சையாயிருக்கிறது உண்மையானால், நான் அவரை கனம் பண்ணுகிறேன் என்பது உண்மையானால், நான் அவராலே அசட்டை பண்ணப்படுவதற்கல்ல கனம் பண்ணப்பட விரும்புகிறேன், நான் கனஈனத்தை விரும்பவில்லை என்பது விருப்பமே ஆனால், நீங்க என்ன செய்யணும்? தரித்திரனுக்கு தயை செய்கிறவனாய் மாற வேண்டும்.
கஷ்டப்படுகிறவர்களுடையதான கஷ்டத்தை பார்த்து கண்ணு மூடிக்கிட்டு நடக்கிறவர்களா இருக்கக்கூடாது. முதல்ல அதனுடையதான சபைக்குள்ளால இருந்த ஆரம்பி. யார் எதிலே குறைவுபட்டு தரித்திரராய் இருக்கிறார்களோ, அவர்கள் ஆவிக்குரிய காரியங்களிலே தரித்திரராயிருந்தால் அவர்களும் தேறினவர்களாய் ஐஸ்வரியவான்களாய் மாறும்படி அவர்களுக்காக பிரயாசப்படு. அவர்கள் பூமிக்குரிய காரியங்களிலே தரித்திரர்களாய் இருப்பார்களே ஆனால் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற நன்மையிலிருந்து அவர்களுக்கு மனப்பூர்வமாய் பகிர்ந்து கொடுக்கிறவளாய் இருக்க வேண்டும். நான் என்னுடைய குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைகள், என் கணவன், என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற குறுகின மனப்பான்மையிலே வாழுகிறவர்களாய் அல்ல. நீங்கள் தரிசு நிலத்திலே புறம்பே கொண்டு போய் எங்கோ விதைக்கிறவர்களாய் அல்ல. முதலாவது தேவனுடைய சபையாகிய பண்படுத்தப்பட்ட தோட்டத்தில் இருந்து அதை ஆரம்பிக்க வேண்டும். இரண்டாவது அதனுடைய குடும்பத்தில் வெளிப்பட வேண்டும். ஆமீன் சொல்லுங்களேன். உறவுகளின் நடுவில் தரித்திரராய் இருக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்களை குறித்த கரிசனையற்றவனாய் இருக்கிறவள் எவளோ அவன் கர்த்தரை கனம் பண்ணவில்லை. ஆகையினாலே கர்த்தராலே அவனும் கனம் பண்ணப்பட மாட்டான். ஐஸ்வரியவான் லாசரு தரித்திரரை நினைப்பதற்கு மனதற்றவனாய் மாறிவிட்டான். ஐஸ்வரியவான் முடிவில் அவன் மரித்த போது கனவீனம் பண்ணப்படுகிறான். தரித்திரனாய் இருந்தும் கர்த்தரை கனம் பண்ணினதான லாசரு கர்த்தராலே கனம் பண்ணப்படுகிறான். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நான் கனம் என்பது இம்மையிலும் அருமையிலும் உன்னை கனம் பண்ணி ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், உன்னை உயர்ந்த ஸ்தானத்திலே வைக்கிற ஆண்டவர். எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு மனுஷி இல்லாதவை குறை குறித்த கிறிஸ்துவின் சரீரத்திலே அவயமாய் இருக்கிற உன்னோடு கூட ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை குறித்த கரிசனை உடையவளாய் இருக்கிறாளோ அவர்கள் கர்த்தரிலே வாஞ்சையாய் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறார்கள். அப்ப தரித்திரருக்கு தயை செய்கிறவன் கர்த்தரை கனம் பண்ணுகிறார். அவனை கர்த்தர் என்ன பண்ணுவார்? கனம் பண்ணுவார். நீங்க எதிலையுமே கர்த்தரை கடனாளியாக்க முடியாது. ஏன்னா அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஒண்ணுல கூட கர்த்தரை நீங்க கடனாளியாக்க முடியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு காரியத்தில் ஆக்கலான்னு பைபிள் எனக்கு சொல்லுது. அது என்ன? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். அவன் கொடுத்ததை கர்த்தர் அவனுக்கு திருப்பி கொடுப்பார். தரித்திரம் என்பது பாவம் அல்ல. தேவன் அவனை அந்த குடும்பத்தை வைத்த நிலை அது. அவர்களும் ஒரு காலத்தில் நன்றாய் வாழ்ந்திருக்கலாம். நீ தரித்திரப்பட்டிருந்த போது உன்னை யாராகிலும் பாவத்தினால் தரித்திரம் வந்தது என்று சொல்லி இருப்பார்களோ? ஆனால் அதே நீ கர்த்தருடைய நன்மையை பெற்ற போது மற்றவர்களுடையதான தரித்திரத்தை பார்த்து பாவம் என்று நாக்கூசாமல் சொல்லுகிறாயே. உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? பாவத்தினால தரித்திரம் வரணும்னா இன்னைக்கு நம்பர் 1 தரித்திரமுடையவளாய் நீ இருந்திருக்கணும். ஏன்னா உன்னுடைய பாவம் எண்ணிக்கை கடங்காத ஏராளமானது. கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே மூடி மறைத்தார். அநேகமேருடைய கண்களிலே கிருபை கிடைக்கும்படி செய்தார். உன்னுடைய தரித்திரம் மாறும்படி கர்த்தர் இறங்கினது போல நீ தரித்திரப்படுகிற மற்றவர்களை பாவி என்று சொல்லி முத்திரை குத்துகிறவளாய் அல்ல. தரித்திரத்திலே சபையிலே கிறிஸ்துவின் அவயமாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து பங்கு கொடுக்கணும். நானே கஷ்டப்படுறேன், நான் கொடுக்கிறது எப்படின்னு கேட்டேன்னா குட்டு உனக்கு கொடுக்கப்படும். இல்லைங்கிறத பார்க்கணும். உனக்கு இல்லைங்கிறத பார்க்கணும். இருக்கிறதுல ஏதாவது கொடுத்து பாரு. கர்த்தரும் உன்னுடைய குறைவுகளை நிறைவாக்குவார். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம அநேக பேர் ஆண்டவர்கிட்ட தான் தாரும் 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 தாரும். ஆனா ஆண்டவருடைய பிரமாணத்தின்படி கொடுக்கிறத விரும்ப. நான் அங்க கொடுத்தேன், நான் இங்க கொடுத்தேன், நான் அப்படி கொடுத்தேன், இப்படி கொடுத்தேன். நான் சொல்றேன், நீ ஒரு படியும் கொடுக்கல.
யாரோ இந்த மூட்டின நெருப்புல குளிர காஞ்சுக்கிட்டு நான் நெருப்பு மூட்டின நிறைய பேர் குளிர் காய்கிறாங்கன்னு சொல்லி ஊரை அடிச்சு ஒலையில போட்டுக்கிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீ பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறாய். உனக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களிலே எத்தனை தரித்திரருக்கு இறங்கி இருக்கிறாய், எத்தனை தரித்திரரை குறித்ததான கவனம் உனக்குள்ளாய் இருக்கிறது, பாரம் உனக்குள்ளால இருக்கிறது. உதவி செய்ய வேண்டும் என்கிற மனம் வந்துச்சன்னா இல்லாததின் படி அல்ல, அவனுக்கு இருக்கிறதின் படி, இருக்கிறதுல இருந்து எடுத்து மனப்பூர்வமாய் செய்ய கடவான். சபை கை கொள்ள வேண்டிய ஒரு உபதேசம் அது. இன்றைக்கு சபையிலே அநேக போதகர்களாலே மூடி மறைக்கப்பட்ட காரியம் அது. சொல்லுவாங்க, நான் தசம பாகம் கொடுக்கிறேன் என்னால் முடிஞ்சதை காணிக்க. அதனால நீ அதுல எவ்வளவு கவனமுடையவனாயிருக்கிறாயோ இருக்கிறாளையோ அதே போல தரித்திரருக்கு இறங்குவதிலே கவனமுடையவளாய் இருக்கணும். உனக்கு பிடிச்ச ஆளுக்கு, உன்னை தூக்கி தலையில வைக்கிற ஆளுக்கு கொடுக்கிறது இல்லை உத்தமம். உன்னை வெறுக்கிறவர்களுக்கும் உன்னை மதியாதவர்களுக்கும் அந்த பங்கு போய் சேரணும். அப்பதான் கர்த்தர் உன்னையும் கனம் பண்ணுவாரு. நான் எனக்கு என்று சொல்லி சுயநலவாதியாய் வாழுகிற வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பு. உன் காலில் வந்து விழுந்து உன்னை தூக்கி தலையில வச்சு ஆடுறவங்களுக்கு மட்டும்தான் செய்வேன் அப்படிங்கிற மனநிலைமையை விட்டு மனம் திரும்பு. மனுஷனால் புகழப்படுகிறவனுக்கு ஐயோ, வாங்கிக்கிட்டு உனக்கு நன்றின்னு கூட சொல்லாதவனுக்கு செய். கர்த்தருக்கு சோத்திரம்னு சொல்றவனுக்கு செய். நான் 5 ரூபாய்க்கு செய்யுதா, எனக்கு 10 ரூபாயா திரும்பி தருவாங்க என்ன எண்ணம் உண்டன்னா செய்யாத. அப்படிப்பட்டவங்களுக்கு செய்யவே செய்யாத. ஏன்னா அவங்க உனக்கு 10 ரூபாய் கொடுக்கிற திராணி அவங்களுக்கு இருக்குன்னா நீ 5 ரூபாய்க்கு செய்து நீ எதிர்பார்க்கிறேன்னு அர்த்தம். தரித்திரம் பாவம்னு சொல்றியே, ஒரு 2-3 வசனத்தை சொல்றேன். நீதிமொழிகள் 13:18. புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தை இலட்சையும் அடைகிறான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். புத்திமதிக்கு பின்முதுக காட்டுறது இன்னைக்கு. சரி, ஆண்டவர் சொல்றாரு கொஞ்சம் புத்திமதியை சொல்லுவான்னு பார்த்தா நீ சொல்லி நான் என்ன கேட்கணும்? அது தரித்திரத்தின் மேல் தரித்திரம் வரும். கடிந்து கொள்ளுதலை கவனிக்கிறவன் கர்த்தரால் கனமடைவான். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப தேவன் கொடுக்கிற புத்திமதிகளுக்கு நான் சொல்லுவேன், டீ கடை கடந்த நாட்களில் ஒரு ஆளை பார்த்தேன். நீ ஒரு நாளைக்கு எத்தனை டீ குடிப்பேன்னு கேட்டேன். அது 7-8 எத்தனை வடை திம்பேன்னு கேட்டேன். ஒவ்வொரு டீக்கு ஒரு வடை. உனக்கு சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டேன். இவ்வளவு. ஒரு டீ இன்னைக்கு எவ்வளவு ரூபா? ஒரு கடையில் போய் ஒரு டீ குடிக்கணும்னா 12 ரூபா. குடிக்கிறவங்க சொல்லுங்க, ஒரு வடை இன்னைக்கு எவ்வளவு ரூபா? ஏதாவது ஒரு கடி 10 ரூபா, 22 ரூபா, 22 8 8. நான் யோசிச்சு பார்த்தேன், நீ வாங்குற சம்பளம் கடிக்கும் குடிக்கும் பெட்ரோலுக்கும் தான் ஆச்சு. 1/2 லிட்டர் பால் வாங்கினேன்னா உன் பொண்டாட்டியும் பிள்ளையும் நீயும் 2 நேரம் டீ குடிக்கலாம். காண்ற கடையில எல்லாம் டீ குடிக்கிறதுக்கு இல்ல ஆண்டவர் ஒன்று வச்சிருக்கிறது. காண்ற கடையில எல்லாம் கட்டியும் குடியும் குடிக்கிறதுக்கு இல்ல ஒன்னு ஆண்டவர் வச்சிருக்கிறது. தேவைதான். ஒரு அவசரத்துக்கு வெளியே போயிட்டோம், வேற வழி இல்லை, ஒரு டீ குடிக்க வேண்டியது வந்துச்சு, ஒரு கடி ஓகே. ஆனா உன் வாழ்க்கையில அதுவே கண்ட உடனே எந்த கடானாலும் சரி பருப்பு வடை மொறுன்னு இருக்கு. குடும்பம் உருப்படாது, தரித்திரம் தான் அடையும். இந்த புத்திமதியை சொன்னா நான் யாரு தெரியுமா? அதிக பிரசங்கி. இந்த ஆளுக்கு என்ன, இந்த ஆளுக்கு பணத்திலேயே நம்ம குடிக்கும். தரித்திரத்தின் மேல் தரித்திரம் அடைவாய். ஆமே. இனி இவன் குடிக்கும் போது 2 பேரும் தெரிஞ்சோம், அண்ணே வாங்க டீ குடிங்க, கடி எடுத்துக்குங்க. இவர் பெரிய பரம்பரை வள்ளல். வசனத்துக்கு போயிடுவோம். 23-21 வாசிப்போம். 23-21. குடியனும் போஜன புரியனும் தரித்திரராவார்கள், தூக்கம் கந்தைகளை. சிலருக்கு வீட்டில் அவிக்கிறதெல்லாம் பிடிக்காது. வீட்டில் அவிச்சா கூட 10 ரூபா கர்த்தர் கொடுத்தா போதும், வெரைட்டிஸாக தான் சாப்பிடுவாங்க. 10 ரூபாய் இல்லாம கஷ்டப்படுவாங்க. தலைக்கு மேல கடன் வச்சிருப்பாவ, ஊறுபட்ட கடன் வச்சிருப்பாவ. நான் உங்களை காயப்படுத்துவதற்கல்ல, உணர்ந்து கொள்வதற்கு சொல்லுறேன். நீ போஜன பிரியனா இருந்தால் உன் தொண்டையில என்ன பண்ணு, கத்தியவை. என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஆசைப்பட்டுருவோம். ஆனா 10 ரூபா வந்துச்சுன்னா அதுல 11 ரூபா செலவழிச்சு விதவிதமா சமைச்சோ ஹோட்டல்ல வாங்கிய திங்கல்னா நிம்மதியே இருக்காது. தரித்திரம் தலை விரிச்சாடும். ஹோட்டல் சாப்பாடுங்கிறது மாசத்துக்கு ஒரு நாளைக்கு வச்சுக்க. ஆசை இருந்துச்சுன்னா அதுக்கு மேல அந்த பக்கம் தலை வச்சு படிக்காத.
கஞ்சியோ கூழோ வீட்டில் இருக்கிறது போதும், அதை சாப்பிடு. உன் கையின் பிரயாசங்களை ஏன் கொண்டு அடுத்தவனுக்கு சாப்பாட்டுக்கு கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வைக்க டாக்டருக்கு போற? அல்சர் வந்துச்சு டாக்டரு, கேஸ் பாம் ஆயிட்டு டாக்டரு. உன் உடம்ப நீ பேணி கொள்ளலாமே. செய்யறதுக்கு சோம்பேறித்தனம். இனி ஒன்று என்ன ஆயிரும், 10 ரூபா கிடைச்சா போதும், 11 ரூபாய்க்கு அதை சமைச்சு தின்னாதது வரைக்கும், அதுவும் ஒரே வேளையில். அந்த போஜனத்தின் மேல் பிரியம் வைக்க கூடாது. போஜனம் உன் சரீரத்திற்குரியது மட்டும்தான், உன் ஆத்மாவுக்குரியதல்ல. கர்த்தர் ஒன்னு ஆசீர்வதிச்சு மீதியான துணிக்கே தந்திருப்பாருன்னா தினமும் மட்டனை தின்னு கொலஸ்ட்ரால் ஏற செத்து போ. வாங்கின கடனை அடுத்தவனுக்கு கொடுக்க முடியாத ஆடம்பர சாப்பாடு சாப்பிடாத, கடன் வாங்கி சாப்பிடாத, தலைக்கு மேல வட்டி கடனை வச்சுக்கிட்டு கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்களை தின்னே தீக்கணும்னு நினைக்காத. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் தரித்திரத்தின் உச்சக்கட்ட நிலைமையில இருப்பதற்கு ஒரு காரணம் போஜனத்தின் மேலுள்ள அலாதி பிரியம். போஜனத்தின் மேலுள்ள அலாதி பிரியம். ஒன்னு பொருளாதாரத்தை இழக்கிற, 2 சரீர ஹெல்த்தை இழந்துகிட்டே இருக்கிற. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வேண்டாம். மறுபடியும் சொல்றேன், நாங்களும் அப்படியானா உனக்கு ஆண்டவர் நிறைய தந்திருக்கிறாருன்னா நீ தினமும் வேணும்னா தின்னு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா பிரச்சனைகளின் மேல் பிரச்சனையை வச்சுக்கிட்டு அதை செய்யாதே. உனக்கு கர்த்தர் 10 ரூபா தந்தாருன்னா அதில் ஒரு 6 ரூபா செலவழிக்க முடியுமா விழிச்சுக்கிட்டு 4 ரூபாயை மிச்சம் எடுத்து எப்படியாவது ஒரு கடனை தீர்க்க பாரு. அந்த கடன் தீர்கிறது வரைக்கும் கஞ்சியோ கூழோ குடி. நீ மனம் போல ஊதாரித்தனமா செலவழிச்சுக்கிட்டு ஆசீர்வதியும் 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 கர்த்தர் எப்படி ஆசீர்வாதத்தை தருவாரு யோசிக்கிறது கிடையாது. தின்னு தின்னு, குத்தி குத்தி துருத்தாத, அளவுதான். புத்தி உள்ளவன் சிந்திக்க கடமை, புரிஞ்சுக்குங்க. பொட்ட பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடாது, நாளைக்கு பார்க்காது, பயந்தான் பாப்பா, வாங்கி வாங்கி ஒழிச்சு ஒழிச்சு கொடுக்காத. அதுதான் தலைக்கு மேல மிளகா அரைக்க போகுது. 20:13 தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய், கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி அடைவாய். ஒன்று என்னது, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், தரித்திரத்துக்கு காரணம் புத்திமதியை வறுக்கிறது. 2 என்னது, போஜன பிரியம். 3 தூக்கம். 10 நிமிஷம் கிடைச்சா போதும். நாசமா போன தூக்கம் எங்கே வருதோ, சாயங்காலம் 6 மணிக்கு பார்த்தாலும் தூக்கம், காலையில் 7 மணிக்கு பார்த்தாலும் தூக்கம். களியல்ல களியல்ல களியல. நாசமா போன களியல தூக்கி வெளியே போட்டு பாரு, எல்லாம் களி. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னைக்கோ ஒரு நாளைக்கு முடியல, ஓகே. எப்ப தூக்கம்? இது ஆண் பெண் இருப்பாளருக்கும் உண்டு. உன் பிள்ளைகளையும் அப்படிதான் பழக்கிற. தூங்கு தூங்கு தூங்கு. எந்த வீட்டுக்குள்ளால் அதிகமா தூங்குறியோ அந்த வீடு தரித்திரத்தினாலே தலை விரித்தாடும். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி அடைவாய். ஆமென். தூக்கத்தை குறைச்சிடு. போன வாரம் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு மறுபடியும் சொல்றேன். 10 மணிக்கா படுக்க போயிட்டியா, குறைஞ்சது 4 மணிக்காவது எழும்பு. சரி, முடியல, மத்தியானம் சாப்பிட்டுக்கிட்டு கர்த்தருக்கு சோத்திரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு 1 மணி நேரம் கழிஞ்சு 1 மணி நேரம் படு. எப்ப பாரு தூங்கி எழும்பி பேய போல மூஞ்சு வச்சுக்கிட்டு உன் தரித்திரம் வழிபோக்கனை போல இருக்கும்னு சொல்லி வேதம் சொல்லுது. தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். கண் விழித்திடு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி அடைவாய். வருஷப்படுத்திக்குங்க. கடைசியா ஒரு வசனம் 21:17 சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான். சிற்றின்ப பிரியம் எங்கேயாவது சுத்திக்கிட்டே இருக்கணும். ஊரு சுத்தலைன்னா தூக்கம் வராது. தூக்கிட்டு போறதுக்கு ஒரு வண்டி இருந்தா போதும். 1008 வேலை இருக்கும். அந்த வேலையெல்லாம் விட்டுக்கிட்டு 1008 தேவை இருக்கும். சுத்திக்கிட்டே இருக்கணும். தூருது, குடும்பம் உருப்பட்டுரும். என்னைக்கோ ஒரு நாளைக்கு செய்ய வேண்டியது. வருஷத்துக்கு ஒரு டூர் போவலைன்னா எனக்கு தூக்கம் வராது. பிள்ளைகளை பழக்குவீங்கள். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில உங்களுடைய பிள்ளைகளை ஊர் சுற்றுகிற சிற்றின்ப பிரியர்களா அல்ல, தரித்திரத்தை கொண்டு வரும். ஊர் சுற்றுறது யார் தெரியுமா? அதுக்கேற்ற பிசினஸ் மேன். அவன் கோடி கணக்கில் வச்சிருப்பான்.
அவனுக்கு 10 லட்சத்தை எடுத்துட்டு போய் சுத்திட்டு வர்றது ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. நமக்கு 1 கோடி 50 லட்சம் இங்க இருக்கிறதுல யாருக்காவது 5 லட்சத்துல குறைஞ்ச கடன் இருக்கா? கடன் இருக்கிறவங்களுக்கு 5 லட்சத்துல குறைஞ்சிருக்கா? ஆனா 24 மணி நேரமும் சுத்துவோம். பெட்ரோல் இல்லைன்னா அது ஒரு போதை. இருக்கிறவர்கள் சுற்றட்டும், நீ எதுக்கு ஆசைப்படுற? உன்னை வச்ச நிலைமையில இரு. அந்த சுத்தி பார்க்கணும்னு நினைக்கிற வேலையில ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபம் பண்ணிப்பாரு. சுத்தி சுத்தியே நாசான எத்தனையோ குடும்பத்தை எனக்கு தெரியும். ஒரு அளவுக்கு நல்லா வாழ்ந்திருக்கும் போது சுத்தி 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 கடனாளிகளாய் மாறி தரித்திரம் அடைந்து எல்லாவற்றையும் இழந்து இகழ்ச்சிக்குரியவர்களாய் மாறினது நினைச்சுக்க. என்னைக்கு உன் காட்டுல என்ன பண்ணியாது? மழை பெய்யாது. ஒரு நாளைக்கு ஆசீர்வாத மழை நின்னுடும். ஆமென், அல்லேலூயா. கோடை காலத்துல எறும்பு ஆகாரத்தை எடுத்துக்கிட்டு போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமென் சொல்லுங்களேன். மழை காலத்திற்கு சேர்த்து வைக்கும். ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கிறதான வேளையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவைக்கு சிக்கனமா செலவு பண்ணிட்டு கஞ்சனா இருக்காத, கஞ்சம் உள்ளவளா இருக்காத. தேவைக்கு செலவழித்து விட்டு சேமித்து பழகு. இல்லாமை நாட்களுக்கு அது பிரயோஜனப்படும். அந்த நாட்கள்ல போய் நீ யாருக்கிட்டையும் கையாந்த வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் உன்னை அற்பமாய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இன்னும் சொல்ல வேண்டிய காரியம் உண்டு, வார்த்தையை சுருக்கிறேன். தரித்திரனை ஏளந்தனம் செய்யாத, அதே நேரத்தில் வாழ தெரியாம வாழ்ந்து தரித்திரனானவனை கண்டுகிடவும் செய்யாத. தரித்திரனுக்கு தயை செய்பவனை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். காரணம் அவனை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். அல்லேலூயா. முதல்ல பலி செலுத்துகிறவன் கனம் பண்ணுகிறான். இரண்டாவது கர்த்தரிடத்தில் வாஞ்சையா இருக்கிறவன், அவரை அறிந்து வாஞ்சையா இருக்கிறவன் கனம் பண்ணுகிறான். அவனை கர்த்தர் கனம் பண்றார். மூன்றாவதாக தரித்திரருக்கு தயை செய்கிறவனை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். நம்ம எப்படி இருக்கிறோம் யோசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும்.